Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 12 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that, algebraic identities வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த சம் இன்னும் சிம்பிளா இருக்கும். And now let's start. Example 12, evaluate 105 into 106 without multiplying directly. Okay. டைரக்டா மல்டிப்ளை பண்ணாம 105 into 106 ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல 105 100 plus 5ன்னு ஸ்ப்ளிட் பண்றேன். அதே போல 106 100 plus 6ன்னு ஸ்ப்ளிட் பண்றேன். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா ஒர்க் ஆன் பண்ணலாம். இப்போ பாருங்க 105 into 106 அப்படிங்கிறது 100 plus 5 into 100 plus 6 மாறி இருக்கு. அதாவது x plus a into x plus b. நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் 11ல பார்த்த சேம் ஐடென்டிட்டி 4 தான். ஐடென்டிட்டி 4 என்ன அப்படின்னா x plus a into x plus b will be equals to x square plus a plus b into x plus ab. ஓகே, ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 100 இருக்கு, ஏக்கு பதிலாக 5 இருக்கு, பிக்கு பதிலாக 6 இருக்கு. நம்ம டைரக்டா ஐடென்டிட்டி 4 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 105 into 106 will be equals to 100 square, x square, xக்கு பதிலாக 100. ஸோ 100 square plus a plus b. ஸோ a ஓட வேல்யூ 5, b ஓட வேல்யூ 6. 5 plus 6 into 100 plus a into b, that is 5 into 6. ஸோ இதை சார்ட் அவுட் பண்ணீங்கன்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணாம உங்களோட ஆன்சர் கிடைச்சிருது இல்லையா? ஸோ 100 square is nothing but 10000 plus 5 plus 6 will be 11. ஸோ அதாவது இதோட வேல்யூ வந்துட்டு 11 கிடைக்கும். 11 ஓட 100 மல்டிபிள் பண்ணும்போது will have 1100 or 1100 plus 5 into 6 will be 30. 5 6 are 30. So we are just going to add all these together. எப்போதுமே அடிஷன் வந்து நம்ம இந்த மாதிரி போடுறது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, சின்ன பிள்ளைங்க மாதிரி போடுறோம்னு நினைக்காதீங்க. பட் அடிஷன் இந்த மாதிரி ஜீரோஸ் வரும்போது நம்ம ரொம்ப கவனமா போடணும். அதனால 10000 அண்ட் லாஸ்ட்ல இருந்து எழுதுங்க 0011 and 03. ஸோ இப்போ ஆட் ஆன் பண்ணீங்கன்னா 03111. ஸோ இதான் உங்களோட ஆன்சர். ஸோ 1130 will be your answer, and without multiplying directly நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம். So hope you understand the sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே exam 11 பத்தி தெரிஞ்சுக்க உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க, and exam 13 பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Max கஸ்டமர் சுஜிரா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.